கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பிரியமானவர்களே, இந்த வசனமானது மோசே கடந்து போவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லி அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுது அது தீர்க்க தரிசனமாகவும் வெளிப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை இது என்னன்னா, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒப்பானவர்கள் யார்? உங்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. நீங்க இயேசு மகாராஜா அவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒப்பானவன் யார்? இந்த புதிய வருடத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த காரியத்தை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பூமி முழுவதிலும் ஆங்காங்கே திடுக்கிடும் சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த ஆண்டிலும் கூட அதிகமாக நடக்கலாம். என்றாலும் நாம் திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் பாக்கியவான்கள். நமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் கிடையாது. நம்மோட கூட அவர் இருக்கின்றார். ஏன் நம்ம பாக்கியவான்கள்? எதற்கு நமக்கு ஒப்பானவர்கள் யார் இல்லைன்னு சொல்லப்படுதுன்னா, அந்த வசனத்தின் பின்பகுதி, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஏன் உனக்கு ஒப்பானவன் ஒருவர் இல்லை, யார் அப்படின்னு கேட்டான். கர்த்தரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கின்றார், மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு அவர் மகா பெரிய கேடகம். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய கேடகமா இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரா ஆபிரகாமுக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு கூட ஆண்டவர் மகா பெரிய கேடகமா இருக்கிறார், சகாயம் செய்யும் கேடகம். அவர் நமக்கு சகாயம், நன்மை செய்கின்ற, நமக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்கின்ற, நம்மை பாதுகாக்கின்ற அவர் கேடகமாக இருக்கின்றார். அடுத்த 2வது, அவர் நமக்கு மகிமை பொருந்தின பட்டயமாக இருக்கின்றார். அவர் நமக்கு சாதாரணமானவராக அல்ல, நம்ம கூட இருந்து பராக்கிரமசாலியை போல, யுத்த வீரனை போல இருந்து அவர் நம்முடைய யுத்தங்களை எல்லாம் நடப்பித்து நமக்கு விரோதமான சத்துருக்களை எல்லாம் தாழ்த்தி போட்டு பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து போட்டு மகிமை பொருந்திய பட்டயம் போல இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் நமக்காக இப்படி ஒரு பக்கம் கேடகமா நம்மை பாதுகாக்கிற கேடகமா இருக்கின்றார். இன்னொரு பக்கம் நமக்கு விரோதமா எதிர்த்து வருகின்ற பிசாசுகளுக்கு, அசுத்த வல்லமைகளுக்கு அவர் பட்டயமாக இருக்கின்றாராம். பிரியமானவர்கள், அவர் நம்முடைய யுத்தத்தை எல்லாம் நமக்கு ஜெயமாக மாற பண்ணுகின்றார், ஜெயமாக முடிய பண்ணுகின்றார். அவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்து அவர் மகிமை பொருந்திய பட்டயமாக நம்மோடு கூட இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்க ஏன் பயப்படணும்? அப்போ உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஏன்னா நீங்க கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவர் இல்லை. நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசிக்கொண்டே இருக்கிற ஜனங்கள், இதுவரைக்கும் கடந்த 2025ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் இச்சகம் பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அடங்க பண்ணுகின்றார். கர்த்தரே உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக, சகாயம் பண்ணும் கேடகமாக இருக்கின்றார். உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம்.
நாங்கள் இன்று தியானித்த அருமையான வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் தங்களை பாக்கியமுள்ளவர்களாக உணர்ந்து கொள்வார்களாக. இதோ அதனோடு கூட நீர் அவர்களோடு இருப்பதினாலே ஆண்டவரே, அவர்களுக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பாக ஒருவருமே கிடையாது. நீர் ஆண்டவரே எங்களுக்கு மகிமை பொருந்திய கேடகமாக இருக்கின்றீர் ஐயா, அட்டயமாக இருக்கின்றீர், சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கின்றீர் ராஜா. அப்படியே உடைய பிள்ளைகளை விசேஷமாக இந்த ஆண்டு நீர் கேடகமாக இருந்து காத்து கொள்வீராக. மகிமை பொருந்திய பட்டயமாக இருந்து ஆண்டவரே எதிர்த்து எழும்புகின்ற சகல சத்ருவின் வல்லமைகளையும் முறியடித்து இது மகிமையான காரியங்களை செய்வீராக. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாதம் டிவி உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்து வருகின்றது. இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் இன்னும் புதிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். நம்முடைய டிவியிலே ஒளிபரப்பப்படுகின்ற துதி, ஆராதனை, பாடல்கள் மற்றும் சகோதரன் வழங்கும் தேவ செய்தி மற்றும் அனுதினமும் உங்களுக்கு ஒரு குறு செய்தியாக நான் கொடுத்து வருகின்ற இன்றைய மன்னா மற்றும் எங்கள் வீட்டின் பிள்ளைகள் கொடுத்து வருகின்ற அருமையான பாடல் ஆராதனை வேலைகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்து வருகின்றது என்று எண்ணுகின்றேன். நமது ஆசீர்வாதம் டிவி எந்த டிஷ்லெல்லாம் வருது என்பதை குறித்து நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எல்லா கேபிள்லையும் வருது. உங்களுக்கு அறிமுகமானவங்க ஆசீர்வாதம் டிவி பார்க்க முடியலன்னு சொன்னாங்கன்னா யூடியூப்ல லைவ் பிளெஸிங் டிவி என்று ஒன்று இப்பொழுது 1-2 மாதங்களாக ஒளிபரப்பப்படுகின்றது. அதை எந்த நேரமும் பார்க்கலாம். நீங்களும் டிராவலில் இருக்கும்போது பார்க்கலாம். வீட்டில் இருந்து டிவியில் பார்க்க முடியாத நேரங்களில் ஏதோ ரொம்ப நேரம் டிராவலில் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் அந்தந்த நேரத்திற்கு சரியாக டிவியில் ஒளிபரப்பப்படுகின்ற அதே செய்திகள், அதே ப்ரோக்ராம் அதுலேயும் ஒளிபரப்பப்படும். பிளெஸிங் டிவி லைவ் என்கிற யூடியூப் சேனலில் மற்ற நேரங்களில் பாடல்கள் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை அயல் தேசத்தில் இருக்கலாம், வேறு மாநிலங்களில் இருக்கலாம், அவங்க தன்னந்தனியாக அவங்க குடும்பமாக இருந்து வேலை நிமித்தமாக கடந்து சென்றிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு உற்ற துணையாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இரவும் பகலும் ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இந்த இதை நீங்கள் அறிமுகம் செய்து வைங்க. பிரியமானவர்களே, இதோ நம்முடைய டிவி ஊழியத்தில் சேட்டலைட் டிவி இது, இந்த சேனல் நமது ஆசீர்வாதம் டிவி. நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும், எங்கள் பட்டி தொட்டிகளில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பட்டணத்தில் இருந்தாலும் 24 மணி நேரம் உங்கள் வீடு தேடி வசனமும் உங்களை தேடி கர்த்தர் கொண்டு வரும்படி செய்கின்றார். எனவே இந்த ஊழியத்தை இந்த ஆண்டு முழுவதிலும் 12 மாதங்களும் நீங்கள் உங்களால் என்ற காணிக்கையை அனுப்பி நீங்கள் தாங்குவதற்கு நீங்கள் முன் வாருங்கள். வசனம் தடைப்படாமல் செல்ல வேண்டும், வசனம் விதைக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதை விளையச் செய்து 30, 60, 100 அதை பெருக பண்ணும் பொழுது நிச்சயமாகவே இதற்கு உதவியாக நிற்கின்ற உங்கள் குடும்பத்தை, உங்களை அவர் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கின்றோம் இல்லையா? ஆண்டவர் உங்களை நினைவு கூறுவார். ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கின்றோம். நீங்கள் செய்கின்ற இந்த தேவராஜ்ய பணிக்காக நீங்கள் செய்கின்ற அந்த முயற்சியை கர்த்தர் நினைவு கூறுவார். ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.